அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, ஸ்ரீலங்காவில் முஸ்லீம்களுக்குள்ள மட்டும் வருஷத்துக்கு 4000 தலாக் நடக்குது. ஹலாலான விடயங்களில் அல்லாஹ்க்கு மிக கோபமூட்டக்கூடிய விடயம் இந்த தலாக். அல்லாஹுடைய அரிசியே நடுங்க வைக்கக்கூடிய விடயம். இப்போ அதிகமான குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டி உடனே மாப்பிள்ளை பொண்டாட்டியை பார்த்து தலாக், நீ வானம், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. தெரியாமல் செல்லிருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். தெரிஞ்சு போட்டு செல்லிருந்தால் அது தலாக்காக மாறும். இப்போ ஒரு கணவன் அவருடைய மனைவியை பார்த்து ஒரு தடவை தலாக் சொன்னால் என்ன சட்டம்? நீ வானம் என்று சிங்களத்தில் சொல்கிறாரு, அல்லது இங்கிலீஷில் சொல்கிறாரு, அல்லது அரபியில் சொல்கிறாரு, அல்லது தமிழில் சொல்கிறாரு. அது எந்த பாஷையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு தலாக் சொன்னால் என்ன சட்டம்? ஒரு கணவன் அவருடைய மனைவியை பார்த்து ஒரு தலாக் சொன்னால் அவருக்கு என்ன செய்யலாம்? மீண்டும் அவருடைய மனைவியை மீட்டி எடுக்கலாம். ரஜ தூக்கி என்று சொல்லி மீட்டி எடுக்கலாம். ஒன்று நான் மீண்டும் மனைவியாக திருப்பி எடுக்கிறேன்னு மீட்டிக்கொள்ளலாம். அது எவ்வளோ நாளைக்குள்ளே செய்யணும் தெரியுமா? 3 மாதத்துக்கு முன்னால் செய்யணும். ஒரு தலாக் சொல்லி 3 மாதம் ஆகிவிட்டால் அந்த பெண்ணுடைய இத்தாவுடைய காலம் முடிஞ்சிடும். அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் முடிக்கலாம், அல்லது இந்த பெண்ணுடைய மாப்பிள்ளையே திரும்பி முடிக்கலாம். ஒரு கணவன் அவருடைய மனைவியை பார்த்து 3 தடவை தலாக்கண்டு சொன்னால், அல்லது நீ வானாம், நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அது குடிச்சு கொண்டு சொன்னாலுமோ ஜோக்குக்கு சொன்னாலுமோ, சில இமாம்களோட கருத்தின்படி குடிச்சிட்டு சொன்னால் நிறைவேறாது. குடிச்சிட்டு சொன்னால் நிறைவேறும், தலாக் ஆகிடும். அது குடிச்சிட்டு சொன்னாலுமோ ஜோக்குக்கு சொன்னாலுமோ விளையாட்டுக்கு சொன்னாலுமோ 3 தடவை தலாக்கண்டு சொன்னால் அது தலாக்காக மாறும். அல்லது நீ வானம் என்று சொன்னாலும் அது தலாக்காக மாறும். ஒரு கணவன் அவருடைய மனைவியை பார்த்து 3 தடவை தலாக்குன்னு சொன்னால் என்ன சட்டம்? இப்போ இவர் தலாக் சொல்லிட்டார். அந்த மனைவி இதாக இருக்கணும். அதுக்கு பின்னால் அந்த மனைவி இன்னொரு கல்யாணம் முடிக்கணும். அந்த கல்யாணம் முடித்த மனிதனோடு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். அதற்கு பின்னால் அந்த ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடின மனிதன் இந்த பெண்ணை தலாக் சொல்லணும். அதற்கு பின்னால் அந்த பெண்மணி மீண்டும் இதாக இருக்கணும். அதற்கு பின்னால் தான் இவருடைய முதல் கணவன் விரும்பினா அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம், அல்லது திருமணம் முடிக்காமல் விடலாம். இது தான் இஸ்லாமிய சட்டம். அதனால் சின்ன சின்ன விடயங்களுக்கு யாரும் தலாக் என்று சொல்ல வேணாம், நீ வானம் என்று சொல்ல வேணாம், அது ஜோக்குக்கு செல்ல வேணாம், விளையாட்டுக்கு செல்ல வேணாம். எப்படி சொன்னாலும் அது தலாக்காக மாறும். அல்லாஹ்க்கு மிக 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 கோபமூட்டக்கூடிய விடயம் இந்த தலாக். அதனால் அன்பாந்தவர்களே, இந்த சட்டத்தை ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ்.